தோச்சு புதுசு வந்தது குபு குபு என போகி வந்தது தட தட என பானை பொங்குது கரும்பு மஞ்ச காய் தங்குது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பசுமாடு காடு நமக்கு சாமி சாமி எல்லாரும் ஒன்று சேர பெரியவங்க வாழ்த்து கூற பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்து அமிழ்தம் என்றாலும் வேண்டேன். அன்னை தமிழுக்கு வணக்கம். அவள் அருந்தவ புதல்வர்கள் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் பொழுதில் இந்த தித்திக்கும் பொங்கல் கொண்டாடக்கூடிய இனிய வேளையில் உங்களிடம் பொங்கல் பண்டிகையின் வரலாறு பற்றி பேச வந்துள்ளேன். நம்முடைய பொங்கல் பண்டிகையின் தொடக்க காலம் பற்றி நாம் ஆராய்ந்து பார்த்தோமேயானால் இதனுடைய பழமை மிகவும் அபூர்வமானது. கிமு 200க்கு முன்பிருந்தே நாம் இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடி வருகிறோம். அப்படிப்பட்ட ஒரு பழமையான பண்டிகையின் வரலாறை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? இதனுடைய வரலாறை பற்றி பேசும்போது 2 புராண சம்பவங்கள் நமக்கு நினைவுபடுத்தப்படுகிறது. ஒரு சமயம் நந்தி தேவர் நம்முடைய சிவபெருமானை வணங்கி கொண்டிருக்கும் போது சிவபெருமான் நந்தி தேவருக்கு ஒரு கட்டளை இட்டாராம். நந்தி, நீ பூலோகம் சென்று மக்களை மாதம் ஒரு முறை உணவு உண்ணவும் தினந்தோறும் எண்ணெய் தேய்த்து குளிக்கவும் கட்டளை இடுக என்று பணித்தாராம். ஆனால் நந்தி தேவரோ சிவபெருமான் கூறியதை அப்படியே மாற்றி சொன்னார். தினமும் உணவு உண்ணுங்கள், மாதம் ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளியுங்கள் என்று சொன்னாராம். உடனடியாக இதனை கேள்வியுற்ற சிவபெருமான் கோபப்பட்டார். நான் மாதம் ஒரு முறை உணவு உண்ணுங்கள் என்று சொன்னால் நீ தினந்தோறும் உணவு உண்ணுக என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறாயே, அப்படிப்பட்ட அந்த உணவை உண்ணுவதற்கு அந்த விளைச்சலை பெருக்குவதற்கு நீ பூமியில் போய் உழைக்க கடவாய் என்று சாபமிட்டார். அதனால்தான் இந்த உழவு தொழிலுக்கும் இந்த எருதுக்கும் இந்த காளை மாடுகளுக்கும் மிகவும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு. இன்னொன்று, நம்முடைய ஆயர்குலத்தில் பிறந்த கண்ணன் இந்த அஷ்டதிக்கு பாலகர்களின் தலைவனாகிய இந்திரனை வணங்க வேண்டாம், தன் கோவர்த்தனகிரி மலையை வணங்குங்கள் என்று கூறிவிட்டான். உடனடியாக அந்த மக்களும் அந்த கோவர்த்தனகிரி மலைக்கு பூசணைகள் செய்து வழிபட்டு வணங்கி நிற்கும் போது தன்னுடைய அஷ்டதிக்கு பாலகர்களாகிய வருணன், வாயு, குபேரன், அக்கினி, ஈசானன், நிருதி போன்றவர்களில் இந்த வாயுவையும் வருணையும் அனுப்பி அந்த ஆயர்குல மக்களை மிகவும் துன்பப்படுத்தினான் தேவேந்திரன். உடனடியாக அந்த கோவர்த்தனகிரியை குன்றம் ஏந்தி குளிர்மலை காத்தான் என்று ஆண்டாள் கூறுவது போல அந்த மலையை தூக்கி நின்று அந்த மக்களை காத்தார் பரந்தாமன் கண்ணன். அப்படிப்பட்ட தன்னுடைய தவறை உணர்ந்த அந்த இந்திரனுடைய நினைவாக கொண்டாடப்படக்கூடியது இந்த பொங்கல் திருநாள் என்றும் கூறப்படுவது உண்டு. ஆதி காலத்தில் 28 நாட்கள் நம்முடைய இந்திர விழாவாக கொண்டாடிய பொங்கல் இன்றைக்கு குறைந்தது 3 அல்லது 4ஆக சுருங்கி போய்விட்டது. முதலாவதாக பொங்கல் என்று பார்த்தோமேயானால் போகி பொங்கல். பழையன கழிந்து புதியன புகுந்து நாம் கொண்டாடக்கூடிய அந்த போகி திருநாளுக்கு அடுத்தபடியாக இந்த போகியை பற்றி சொல்லும்போது ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒவ்வொரு விகாரி வருடம், விளம்பி வருடம் என்ற பெயர் இருப்பதை போல அந்த வருடத்திற்கு ஒவ்வொரு தேவதைகள் தெய்வங்களாக இருப்பார்களாம். அந்த தெய்வங்கள் எல்லாம் நம் வீட்டிற்கு வந்து நம்மை பார்த்து ஆசீர்வாதம் செய்யக்கூடிய நன்னாள் வேளையிலே நம்முடைய வீட்டை நன்றாக சுத்தம் செய்து மாக்கோலமிட்டு சுண்ணாம்பு பொடி பூசி வாசலில் அழகழகான கோலங்கள் இட்டு அவளை வரவேற்கும் போது நமக்கு சகல நன்மைகளையும் அவள் அருளிவிட்டு செல்வார். அப்படிப்பட்ட அந்த போகி என்று பழையன கழிந்து மறுநாள் காலை 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற ஆதவனை நாம் வழிபட்டு அவருக்கு அந்த உழவர்கள் உழைத்து தந்த புது அரிசி கொண்டு பொங்கலிட்டு மஞ்சள் கிழங்கு கொண்டு அந்த பானையில் சுற்றி நாம் கரும்புகளை படைத்து இக்குடும்பத்தோடு சேர்ந்து நம்முடைய ஆதவனை வழிபடுகின்றோம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த பொங்கல் திருநாளை பற்றி யோசித்து பார்த்தமேயானால் ஆண்டாள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் நீராட போதுவீர் போதுமினோர் நேரிழையீர் என்று பாவை நோன்பினை தொடங்கினாள். இந்த பொங்கல் திருவிழாவை நாம் கொண்டாடுவதன் வாயிலாக இறைவனை வழிபடுவதன் வாயிலாக 2 விதமான நன்மைகள் நம் வாழ்க்கையில் நடைபெறும். ஒன்று, நல்ல கணவன் வாய்க்கப்பெறுவான், நல்ல மனைவி வாய்க்கப்பெறுவாள். மற்றொன்று, அருமையான குழந்தை பேரானது கிடைக்கப்பெறும். அப்படிப்பட்ட அந்த பாவை நோன்பின் தொடக்கத்திலே ஆண்டாள் 30 நாட்கள் விரதம் இருந்து அந்த விரதத்தை நிறைவு செய்யக்கூடிய அந்த நேரத்தில் அவள் எப்படி விரதம் இருந்தாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டு நாம் எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் என்று விரதத்தை தொடங்கி நன்முறையில் விரதம் இருந்து அந்த விரதத்தின் நிறைவு பகுதியாக அந்த புது பொங்கல் இடக்கூடிய நன்னாளில் ஆடை உடுத்தி அதன் பின்னே பால் சோறு
மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவை. என்னுடைய உறவுகளோடு, என்னுடைய சுற்றங்களோடு, என்னுடைய நட்புகளோடு கூடியிருந்து நான் மகிழ்ச்சி அடையக்கூடிய நன்னாள், பொன்னாள், அதுதான் தமிழர் திருநாள். அது தைப்பொங்கல் பெருநாள் என்று ஆண்டாள் மகிழ்ந்திருந்தாள். அப்படிப்பட்ட இந்த பொங்கல் திருநாளை நாம் முதல் நாள் போகி பொங்கலாக கொண்டாடுகின்றோம். இரண்டாவது நாள் ஆதவனை வழிபடக்கூடிய சூரிய பொங்கல். மூன்றாவது நாளாக நாம் வழிபடக்கூடியது நம்முடைய இந்த உழவிற்கு நல்ல விதமாக உழைத்து கொடுத்த காளைகளுக்கு. அப்படி அந்த காளைகளை பற்றி கூறும்போது எருதியில் உழவருக்கு போகீரம் என்ன என்று நம்முடைய இலக்கியம் சொல்லுகிறது. அதாவது உழவு தொழிலில் எருது இல்லை என்றால் அவர்களுக்கு நல்லதொரு விளைச்சல் இருக்காதாம். அப்படிப்பட்ட விளைச்சலை கொடுக்கக்கூடிய அந்த மாட்டுப் பொங்கலை பற்றியும் ஒரு சிறு கதை சொல்லுவார்கள். ஆதியில் நம் பூமியில் இருக்கக்கூடிய கால்நடைகள் அனைத்துமே வானுலகம் சென்று தெய்வத்தை நோக்கி முறையிட்டனவாம். என்னுடைய உழைப்பை சிறிது கூட இவர்கள் மதிப்பதில்லை, எனக்கு தக்க உணவு கொடுப்பதில்லை, என்னை மிகவும் துன்பப்படுத்துகின்றார்கள் என்று கூறிய நேரத்தில் நான் வந்து பார்க்கிறேன், உங்களுக்கு ஒரு நல்ல நியாயம் தருகிறேன் என்று சிவபெருமான் பூமியை நோக்கி வந்தாராம். வந்த சிவபெருமான் வரக்கூடிய செய்தி தெரிந்த இந்த மக்கள் அந்த காளைகளுக்கு கொம்பிலே வண்ணம் பூசி கழுத்திலே மாலை அணிவித்து அதற்கு பொங்கல் வைத்து வேண்டிய உணவுகளை எல்லாம் கொடுத்து அதனை மிகவும் மகிழ்ச்சியோடு பார்த்திருந்தார்கள். இந்த மக்கள் எல்லாம் இந்த மாட்டினை, இந்த காளைகளை மிகவும் தெய்வமாக போற்றி வழிபடக்கூடிய இந்த நன்னாளை மாட்டுப் பொங்கல் என்று இவர்கள் கொண்டாடட்டும் என்று சொன்னார்கள். அடுத்தது 4வது பொங்கலாகிய காணும் பொங்கல். அதாவது கடற்கரையில் இருக்கக்கூடிய மக்கள் இந்திர விழாவின் நிறைவு பகுதியாக அன்றைய காலகட்டத்து மக்கள் கடற்கரையிலே சென்று தங்களுடைய உறவுகளோடு கூடி பேசி மகிழ்ந்திருந்து நல்ல சுப நிகழ்வுகளை காணக்கூடிய ஒரு பொன்னாள். அப்படிப்பட்ட அந்த காணும் பொங்கல் இன்றைக்கு வீட்டிற்குள்ளேயே சுருங்கி போய்விட்டது, மிகவும் வருத்தத்திற்குரியது. அன்றைய நாள் பொழுதில் உங்கள் உறவுகளோடு ஆண்டாள் கூறியதற்கு ஏற்ப கூடியிருந்து குளிர்ந்தேலோர் என்பாவா என்று அனைவரும் ஒற்றுமையாக ஒன்றுபட்டு மகிழ்ந்திருப்போம். இந்த பொங்கல் திருநாளை மிகவும் சிறப்போடும் மகிழ்ச்சியோடும் கொண்டாடுவோம். நம் தமிழர்களுக்கு என்றே உரிய ஒரு தனித்துவம் மிக்க பெருநாள். இந்த பொன்னான நாளில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழையா ரா கனகராஜ், CEOA கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, காரியாவட்டி. நம்முடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.